ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெர்ரிஸ் கிச்சன். ப்ளூபெர்ரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி தாங்க. இது நம்ம சப்பாத்தி, சோறு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தட்டைப்பயிரை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இப்போ ப்ரெஷர்லாம் பேச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த பேன் சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு கடுகு, நம்ம போட்ட கடுகு பொரிய தொடங்கிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு பூண்டு மட்டும் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு கூடயே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். இப்போ நமக்கு இது நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச அந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கிறோம். நான் வேக வச்ச தண்ணியோடு நான் சேர்க்குறேங்க. இது நான் நல்ல தண்ணி ஊற்றி தான் நான் வேக வச்சுருக்கேன். அதனால் நான் அந்த வேக வச்ச தண்ணியோடு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, ஏற்கனவே நம்ம ஒரு வத்தல் தாளிச்சிருக்கோம். அப்போ அதனால் உரப்பை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாப்பொடி. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ இந்த தட்டைப்பயிருக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம உப்பு உரப்பு இதெல்லாம் பார்த்துக்கலாம். காணலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நமக்கு இந்த அளவுக்குனாலும் நமக்கு கிரேவி வேணும். கிரேவியும் தட்டைப்பயிரும் நமக்கு இந்த அளவுக்குனாலும் இருக்கணும். அப்புறம் தான் நம்ம இதை சப்பாத்தி, சூடான சாதம், நெய்ச்சோறு இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட தட்டைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, சூடான சுடு சாதம், நெய் சோறுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான். ரொம்ப நேரம் தேவையில்லை. நமக்கு இந்த பயிர் ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான். மற்றபடி வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் வேலை தான். நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மணிக்காக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.